குடை முதலானதானேனோ அனந்தாழ்வானை போலே. ஆதிசேஷன் என்னெல்லாம் கைங்கரியம் பண்றாங்க. பெருமாள் படுக்கலன்னு நினைச்சா படுக்க, டயர்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ படுக்க ஆயிடுறாரு. குளிர்றதுன்னு வச்சுக்கோ, பாம்புக்கு தோல் புரியும் இல்லையா, மோல்டிங்னு சொல்லுவோம். அந்த தோல் தான் பெருமாளுக்கு போர்வை. காத்த உள்ள வாங்கிட்டு ஆதிசேஷன் ஒரு இடத்த வளைவு கொடுத்தாருன்னா அதுதான் தலையணை. ஆதிசேஷன் மீது சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை நம்ம கண்ணால சேவிக்கணும். லைட் வேணும்னா அந்த 1000 பனாமண்டலங்களுடைய கண் ஜுவாலையினால் வெளிச்சம் வருது, அவர் தான் டார்ச். பெருமாளுக்கு வேர்க்கிறதுனா அந்த நாக்க வெளியில நீட்டி ஆட்டினா அவர் தான் ஃபேனு. அதே பெருமாள் உட்காரணும்னு நினைச்சா சுத்திண்டா அவர் தான் சீட்டு ஆசனம். அவரே கொஞ்சம் வளைச்சாருன்னா பெருமாள் திருவடியை உள்ள ஃபிட் பண்ணி உள்ள அவரே மரவடி, அவரே கொடை. அப்ப கொடை அவர்தான், ஆசனம் அவர்தான், மரவடி அவர்தான்,